ஏங்க இந்த சேலையில நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா. நம்ம கல்யாணத்தோட இருந்த மாதிரியே இருக்கா. என்ன தலைமுடிதான் கொஞ்சம் வெளுத்திருக்கு. முடியையும் சாட்டா கட் பண்ணிட்டா. கல்யாணத்தோட முடி இடுப்பு வரையும் கடந்துச்சு. இப்பயும் ஒன்னும் குறையல, அதே அழகு அப்படியே இருக்கு. முடிக்கு மட்டும் லேசா கருப்படிச்சுட்டா போதும். நீ சின்ன பொண்ணு மாதிரி இருப்பா. உங்களுக்கு அன்னைக்கு கல்யாணம் நடந்த ஞாபகம் வருதோ? ஆமா, வராத பின்ன இன்னைக்கு கல்யாண நாள்ல. வருஷம் வருஷம் கல்யாண நாள் வரும்போது நம்ம கல்யாணத்தோட நடந்ததுலாம் எனக்கு ஞாபகம் வரும். பரவாயில்லையே, எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி மறக்க முடியும் 50 வருஷம் கல்யாண வாழ்க்கைலாம். ஆமா, எனக்கும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. பாட்டி, ஏலோ ஓனரு உள்ள வா. தங்கச்சிமா 50வது வருஷம் திருமண நாள் வாழ்த்துக்கள். குழந்தை உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மதனி. பாட்டி தாத்தா ரொம்ப அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும். ஜோடி பொத்த சூப்பரா இருக்கு. ஏலோ ஓனரு தேங்க்ஸ்லா. பாட்டி, இந்த வயசுல இவ்வளவு அழகா இருக்கிய, கல்யாணத்தோட எப்படி இருந்திருப்பிய? அத பத்தி தான் நானும் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருந்தோம்லா. அது வந்துமா, பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போனேன். பார்த்த உடனே பொண்ணை புடிச்சு போச்சு. இவளோட அப்பா அம்மாவும் இந்த மாப்பிள்ளைக்கு தான் என் பிள்ளைய கட்டி தருவோன்னு உடனே கட்டி வச்சுட்டாவ. பேங்க் மேனேஜர்ல யாரு பொண்ணு கட்டி தர மாட்டேன்னு சொல்லுவா. அந்த காலத்துல எங்க ஊர்ல அதிக சம்பளம் வாங்கினது நான் தான். உங்க பாட்டியே நீ பார்த்த உடனே இவர் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னுட்டா. அப்படியா? ஏல வானரு கிழவனாரு ஒரே பொய்யா சொல்றாரு, அது உண்மை இல்ல. நான் எங்க இவரை பார்த்தேன். எங்க ஊர் திருவிழாக்கு வந்துட்டு இவரு தான் என் பின்னாடியே சுத்தி இருக்காரு. பிறவு இந்த பிள்ளை யார் என்னன்னு விசாரிச்சிருக்காரு. அங்கன எங்கன்னு தெருவுக்கு போகும்போது எங்கயாவது நின்று இவரு பார்க்கதான். எனக்கு இந்த விஷயமே தெரியாது. யாரோ நிக்காவேன்னு நான் பாட்டுக்கு போவே வருவேன். நாம சகஜமா இருக்கத பார்த்துட்டு இந்த பிள்ளைதான் வேணும்னு இவ முடிவு பண்ணிட்டாவ. நான் அப்ப என்ன அழகா இருப்பேன். இடுப்பு வரைக்கும் முடி கிடக்கும். 2 கைய வச்சு பிடிச்சாலும் அடங்காத முடி, அவ்வளவு அடர்த்தி. அந்த முடிய பார்த்தவிய 5 நிமிஷமாவது நீ நின்னு பாப்பாவ. அவ்வளவு அழகா இருக்கும். அதுல விழுந்ததுதான் உங்க தாத்தா. புருசு என்னங்க, நம்ம அக்காவும் வானரம் தானே இருக்காவ. அப்புறம் சரோஜா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டது நெசம்தான். கேட்டி தர மாட்டோன்னுட்டாவ. உங்க தாத்தா பேங்க் மேனேஜர்லாம் கிடையாது, வெறும் பியூனு தான். அது வந்துமா, அது முதல்ல, அதுக்கு பிறகு நான் மேனேஜர் தான். சரி தாத்தா. அதனால எங்க வீட்டுல கட்டி தர மாட்டோன்னுட்டாவ. இவ எங்க என்னைய விட்டாவ. பிறத்தால நீ துரத்தில தெரிஞ்சாவ. இத பார்த்துட்டு நல்ல மனுஷனா இருக்காருன்னு நான் தான் இவரு கூட வந்தேன். பாட்டி, உங்க திருமணம் காதல் திருமணமா? ஆமாலா, காதல்னு சொல்ல முடியாது, பிடிச்சிருந்து. அப்புறம் வீட்டுலயும் ஏத்துக்கிட்டாவ. அதுக்கு பிறகுதான் சர்ச்சில் போய் தாலி கட்டணும். காதல் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே. ஆமால வானரு, காதலுங்கிறது அந்த காலத்திலயே இருந்து இந்த காலத்திலயே இருக்கு. அப்போ ரொம்ப பியாசிக்கிட மாட்டோம், வெறும் கண்ணு பார்வை மட்டும்தான். இந்த காலத்து காதல் அப்போ உள்ள மாதிரி இல்ல, இப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எப்பவுமே காதல் காதல் தான். பாட்டி, உங்க வாழ்க்கையில இவ்வளவு கதை இருக்குது. ஆமாலா, அதனாலதானே நாங்க இது கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம். சரி பாட்டி, நியாயம் தான், நீங்க கொண்டாடுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா தாத்தா தான் கொஞ்சம் பில்டப் அதிகமா விட்ட மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, உங்க தாத்தன் கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவாரு. புருசி, உன் வீட்டுல வந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தது உண்மைதானே? அதை இல்லைன்னு சொல்லுவியோ? கதவு இடுக்கலோடு நீ எட்டி எட்டி பார்த்திய, நான் எதுவும் மறக்கல. இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஆமா, ஏலோ வானரு, உங்க தாத்தாக்கு இன்னைக்கு கல்யாண நாளுன்ன உடனே எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பொண்ணு பார்க்க வந்த போது முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள ஒரு கட்டில் கிடக்கும் பாத்துக்க. அதுல வந்து உட்கார்ந்து இருந்தாவளா, நல்ல வெள்ளேர்னு ஒரு வேஷ்டி, அழகா இருக்க ஒரு சந்தன கலர்ல சட்டை போட்டிருந்தாவ. பாட்டி, தாத்தா தான் உங்களை பார்க்க வந்ததா சொன்னீங்க. ஆனா நீங்க தான் தாத்தா ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கீங்க. ஏலோ வானர் கேளு, நல்ல அழகா ஒரு மைனர் செயின், அப்புறம் 4 விரல்ல மோதிரம், கையில ஒரு செயின் ஒண்ணு போட்டிருந்தாவ. நல்ல விரல் தண்டியில இருக்கும். அவிய கருப்பு உடம்புக்கு அது பல பலன்னு மின்னி வெட்டதான் செய்யும். பாக்கிறதுக்கு அழகாதான் இருந்தாவ. ஆனா பியூன்னு உடனே எங்க வீட்டுல வேண்டான்னுட்டாவ. பாட்டி, அப்படின்னா உங்க வீட்டுல நல்ல வசதியோ? ஆமா, எங்க வீட்டுல நான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளல்ல, ஏகப்பட்ட சொத்து சோமெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் எனக்கு தானே இவருக்கு பிடிச்சி கட்டி வைப்பாவளா. அதுக்கேத்த மாதிரி ஒரு மாப்பிள்ள அவிய தேடிக்கிட்டு இருந்தாவ. எனக்கு இவியல பார்த்த உடனே பிடிச்சு போச்சா. அதனால எங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டு. பாட்டி, உங்க ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா தங்கச்சி, கேட்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கு.
இன்னும் பல வருஷம் நீங்க சேர்ந்து வாழணும், இதே போல 60வது கல்யாணத்தையும் கொண்டாடணும். 60 100ன்னு கொண்டாட ஆசைதான்க்கா. நம்மளுக்கு என்ன எத்தனை வருஷம் கொண்டாட முடியுதோ கொண்டாடுவோம். சரி பாட்டி. தாத்தாக்கும் பாட்டிக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள் தங்கச்சிமா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்லாம் வானரு. நீனும் புருஷனை சீக்கிரமா வர சொல்லி எங்களை போல சந்தோஷமா வாழு. எங்களுக்குள்ள அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என்னாலும் ஒரே அன்புதான். கிழவனாருக்கு கொடுக்காம நான் ஒரு பொருளை கூட வாயில வைக்க மாட்டேன். பாட்டி எதுக்கு தாத்தாவை நீங்க கிழவனாருங்கிறிய? ஏலா இப்ப தாத்தா கிழவன் ஆயிட்டாப்ல. எங்க பேரன் பிறந்ததுல இருந்து அவர் என்னைய கிளவிங்கது, நான் அவரை கிளவேங்கது, இப்படியே செல்லுமா கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சிக்கிடுவோம். அதே வார்த்தை வெளியும் வந்துருதுல. தங்கச்சிமா இந்த கல்யாண நாளைக்கு உன் பேரனும் வரலையம்மா? வாரேன்னு சொன்னா எப்படின்னு தெரியலக்கா. அதான் எனக்கு இவ்வளவு பேர் இருக்கீல்ல. சரிம்மா தங்கச்சி, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடியோம். பாட்டி என்ன ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாவே, நாங்க மத்த வேலையெல்லாம் போய் கவனிக்கோம். நீங்க 2 பேரும் ஒரு கார்ல உட்காருங்க பாட்டி. ஏலா ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லு. நீங்க இன்னைக்கு ஒண்ணும் செய்யணும் பாட்டி, கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள. அதனால ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு வர ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருங்க போதும். மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம் பாட்டி. சரில வானரு. நான் போய் சமையல் வேலை எப்படி நடக்குன்னு பாத்துட்டு வரேன் பாட்டி. சரிலா. தங்கச்சிமா நான் போய் சர்பத்து கலக்கிற வேலையை பாக்குறேம்மா. சரிங்கக்கா. குழந்தை சமையல் வேலைலாம் ஆயிட்டா? ஓனர் போங்க ஓனர், பேசிடுறாங்க என்கிட்ட. ஏன் அப்படி என்ன உனக்கு வேலை வந்துட்டு இருந்தாப்ல? என்ன பேசக்கூடாதுங்க? அது இல்ல ஓனர், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துருவியே, இப்பயே வருவியே, காலையிலே வந்திருக்க வேண்டாமா? ஏன் காலையில வந்து நானே சமைக்கணும்? ஓனர் எனக்கு காய்கறி வெட்டி தரக்காது யாராவது ஆட்களை கூட்டிட்டு வருவியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படியா செய்வியா? நான் பச்சைக்கிளி கூட்டு வந்து வெட்டியிருக்கேன் ஓனர். இப்படி பண்ணியல ஓனர். 15,000 வாங்குறது நானே, நீயே பேதி இருப்பா. 15,000 வாங்குறவா பச்சை கிளி, மஞ்சள் கிளி, சிவப்பு கிளி, எந்த கிளியா இருந்தாலும் நீ தான் கூட்டிட்டு வந்து வெட்டானா? நாங்களும் உங்களுக்கு ஒண்ணு வெங்காயம் தக்காளி வெட்டி தந்து காப்பாற்ற முடியாது. இதுக்குதான் பேச வேண்டாம் சீன் போட்டியா? இல்ல ஓனர், நீங்க தானே ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துறீங்க, அதான் வந்து காலையில என் கூட ஹெல்ப் பண்ணுவியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா 15,000த்துல பாதி எனக்கு தந்துருவியோ? அது எப்படி தர முடியும்? 15 பைசா கூட தர முடியாது ஓனர். கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது உனக்கு தான் சரி வரும். பணமும் சம்பாதிச்சிடணும், வேலையும் செஞ்சிடக்கூடாது. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டியவல்ல. வேற எங்க ஓனர் இருக்கணும்? பந்தலுக்கு மேல ஏறி உட்காரு. ஓனர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நானே சமைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்படி பேசிட்டு இருக்கிய. அப்படி என்ன வேலை செஞ்சுட்டா? இப்பதானே அடுப்புல இருக்குது. ஓனர் பிரியாணி தான் அடுப்புல இருக்கு ஓனர். அப்படின்னா இதுல என்ன இருக்கு? அதுல வெறுஞ்சோறு ஓனர். வெறுஞ்சோறு எதுக்கு? பிரியாணி சாப்பிடாதவங்களுக்கு வெறுஞ்சோரம் வேணும்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டாவ. எப்படி வெறுஞ்சோறு மட்டும் அள்ளி சாப்பிட்டு போவாங்களா? ஓனர் கூறுகட்ட மாதிரியே பேசாங்க ஓனர். வெறுஞ்சோரம் யார் சாப்பிடுவா? சாம்பார் கூட்டு பொரியல் தனியா வச்சிருக்கு. அதனால எப்படி அழுத்திட்டு கிடக்குறியோ? ஆமா ஓனர், நிறைய காய்கறி வெட்ட வேண்டியதாகி போச்சு. சரி ஸ்வீட் செய்ய சொன்னேன்னு செஞ்சிட்டியா? அதுல என்ன சொத்த நேரத்துல ரெடி ஆயிரும் ஓனர். அங்க பாருங்க பச்சைக்கிளி தான் சிக்கனை பொரிச்சிட்டு கிடக்கா. அது பொரிச்சு முடிஞ்ச உடனே பிரெட் அல்வா கிண்டிட வேண்டியதுதான். பிரெட் அல்வா பிரியாணிக்கு வைப்பா, வெறுஞ்சோறுக்கு என்னத்த வைப்பா? அதுக்கு அப்ப பாயாசம் கொஞ்சம் வச்சிரு. ஓனர் அத்தனை வேலை பார்க்க முடியாது, நான் பிரெட் அல்வான்னு சொல்லியாச்சு, பாட்டியும் சரின்னு சொல்லிட்டாவ. வேணுங்கவி இனிப்பு சாப்பிடட்டும், இல்லைன்னா போட்டோம். சரி சிக்கன் கிரேவி பண்ணியா? பண்ணியாச்சு ஓனர். மட்டன் பிரியாணி தான் இப்ப ஆயிட்டு இருக்கு. சரி சரி டேஸ்டா வரணும் பிரியாணி. ஓனர் நான் வேணா உங்களை உள்ள இறக்கி விடியே, டேஸ்ட் பார்த்துட்டு வரீங்களா? என்னது என்ன சொன்ன? இல்ல ஓனர், டேஸ்ட் பாக்குறீங்களான்னு கேட்டேன். டேஸ்ட் பார்க்கறது உள்ள இறங்கி தான் பாப்பாவளோ? பேதி இருப்பா, என்ன ஜோலி பிடிக்கலான்னு பாக்குறியோ? இல்ல ஓனர், சும்மா நீங்க டேஸ்ட் பார்க்கணுமேங்கக்காக சொன்னேன். நான் உள்ள இறங்குனா மத்தவங்க தான் நீ டேஸ்ட் பாப்பாவே. அப்புறம் இது மட்டன் பிரியாணியா இருக்காது, ஓனர் பிரியாணியா தான் இருக்கா. சரி போங்க ஓனர், நீங்க வேற. நானே வரவிலுக்கு நல்ல பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அது வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆன உடனே வந்து டேஸ்ட் பாருங்கன்னு சொன்னேன். செஞ்சு முடிச்ச உடனே ஒரு தட்டுல கோரி வச்சுட்டு நீ கூப்பிடு, வந்து டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டு போறேன். சரி ஓனர். இன்னும் சமையல எத்தனை மணி நேரத்துல முடிப்பா? ஓனர் கூட்டு பொரியல்லாம் ரெடி ஆகி போச்சு, சோறு வெந்துட்டு இருக்கு, இப்ப ரெடி ஆயிரும். பிரியாணிக்கு இப்ப தம் போட போறேன், அவ்வளவுதான், அது முடிஞ்சு. பிரெட் அல்வாவை கிண்டணும், அவ்வளவுதான் ஓனர். 1/2 மணி நேரம் தான். அப்படின்னா சாம்பாரு அதெல்லாம் ஆகி போச்சு ஓனர். சரி சரி சீக்கிரமா முடி. ஹலோ பிசாண்டி, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வர வேண்டியதானே? என்ன 1 மணி நேரம் கழிச்சு வரலாம்னு நினைச்சேன். குழந்தை பிள்ளை ஒத்தையில வேலை பார்த்துட்டு இருப்பாளே, அத வேலை இருக்கான்னு கேக்குறதுக்கு தான் இப்பயே வந்தேன்.
கேட்க வந்திருக்கா. ஏ மீன்காரி, அந்த பாட்டி வந்து கூப்பிட்டுச்சுன்னு சொன்னால இப்பதான் வருவியோ? முன்னக்கூட்டியே வந்து ஏதாவது வேலை செய்யணுமா என்னையாவது விசாரிக்க மாட்டியோ? நான் கூட வரும்போது என்னமா நான் காலையில குதிச்சு வந்து அங்க வந்துருவேன்னா? அட இப்போ வந்துட்டேல, என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. பிரியாணி அண்டாக்குள்ள தலை விடணுமா? எதுக்கு வாடரி? பிரியாணில வாசம் வருதானி பாக்குது. வாடருக்கு எப்பவுமே கிண்டல் தான். குழந்தைல நீ சொல்லுமா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா செய்யி. மீன் கறக்கா இப்ப எந்த வேலையும் இல்ல. டேஸ்ட் பார்க்க வேலை இருந்தா சொல்லுமா, அதை வேணா பாக்கே. நீ இதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதையும் பார்த்து மார்க் போடாத பிசாண்டி. போய் வரவியல கவனிங்க போங்க. வாடரி, அப்படினா இப்போதைக்கு இங்க எந்த வேலையும் இல்லையோ? ஏன் இல்ல? பந்தி முடிஞ்சோடனே இலை எடுக்கணும். அதுக்கு வரவே சமைச்ச அண்டா குண்டாலாம் கழுவி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப சரி வாடரி, நான் மாதால சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு வரவும் வாரேன். எதுக்கு? பாட்டி வீட்ல விளக்கேத்ததுக்கா? நீ என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா விளக்கேத்த வரதுக்கு? ஆளா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருவாரா, அப்புறம் 7 மணிக்கு வருவாராம். எப்படி எப்படிலாம் வேலை விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருக்க மீன்காரி நீ? இங்க பார், பந்தி பரிமாறிட்டு இலையெல்லாம் எடுத்துட்டு லாஸ்ட்ல தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்ச உடனே 4 பேர் சேர்ந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கொடுக்கணும். எதுக்கும் காசு தருவான்னு மட்டும் எதிர்பார்த்தக்கூடாது. பாட்டிக்கு ஆள் கிடையாது வேலை செய்யறதுக்கு. ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு போல, அதுக்கு வரலாம் இருக்க சொல்லிவிட்டேன். குழந்தைல இதெல்லாம் ரூபா கொடுத்து ஆள் வச்சு செய்ய வேண்டியதானே? எதுக்கு நம்மள சொல்லிட்டு வராம வானரி? ஓனர் என்னையும் சொல்லலக்கா, உங்களை தான். என்னால இதெல்லாம் தூக்கி கொண்டாட முடியுமா? நான் சாப்பிட்டுட்டு வீட்ல போய் படுத்துறேன். எனக்கே உடம்பெல்லாம் வலி எடுக்குது. தம்பி சேகரே, என்னப்பா என்ன சர்பத்து கலக்காம நின்னுட்டு இருக்கா? நீ கலக்கிடுப்பால நினைச்சிட்டு வந்தேன். என்ன சொட்ட நேரத்துல ஆட்கள் வர ஆரம்பிச்சிடுவாப்பா. அதனால நம்ம முதல்ல கொடுக்க வேண்டியது இந்த வெல்கம் ட்ரிங்க் தான். அதனால சீக்கிரமா சர்பத்து கலக்குப்பா. பாட்டி, எல்லாம் பொருளும் ரெடியா இருக்கு பாட்டி. ஆனா எந்த பானையில கலக்கிறது, எந்த பாத்திரத்துல கலக்கிறதுன்னு தெரியல. சமையலுக்கு அண்டா வந்திருந்தே, அதையும் குழந்தை எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும். அங்கே எந்த பெரிய பாத்திரமும் இல்ல. அந்த பாட்டிட்ட போய் கேட்டேன், அவங்க பெரிய பாத்திரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால பெரிய பாத்திரத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க பாட்டி. ஐயோ, பெரிய பாத்திரமா? இதை யோசிக்காம போயிட்டேனே. என்னத்துல கலக்கலாம்? சிகர், என்ன சிகர் பண்ணிட்டு இருக்கா? சாமி, எல்லாருக்கும் குடுக்குறதுக்கு சர்பத் கலக்க போறோம். ஓ, அப்படியே வெல்கம் ட்ரிங்கா? ஆமா சாமி. சிகர், ஒரு விஷயம் தெரியுமா? வெல்கம் ட்ரிங்க் பத்தி நான் தான் சொன்னேன். அதனால தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பாட்டிக்கு கூட தெரியும் என்ன பத்தி நான் தான சொன்னேன். ஆமா குடிமி, அதை எதுல போட்டு கலக்கன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு நிக்கும். இது ஒன்னால வந்த வேலையாயி போச்சு. நீயே ஒரு ஐடியா கொடு. பாட்டி, எதுக்கு கலக்கணும்? ஒரு கிளாஸா நானும் சேகரும் மிக்ஸ் பண்ணி தரோம். நீங்க கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க பாட்டி. ஆமா, நான் வயசு பிள்ளை, எல்லாருக்கும் கொண்டுட்டு ஓடி போய் நான் கொடுத்துட்டு தெரியும். மொத்தமா ஒரு பானையில போட்டு கலக்கணுமா, எல்லாருக்கும் கோடி ஊத்தி கொடுத்தமான்னு இல்லாம இவ சொட்டலியா கலக்கி தாராலாம். அதெல்லாம் சரி வராது குடிமி. ஏதாவது பெரிய பாத்திரம் இருந்தா எடுத்துட்டு வாப்போ. பாட்டி, எங்க வீட்ல கக்கூஸ் வாளி இருக்கு. எங்க வீட்ல இருக்க பாத்திரத்திலேயே அதுதான் பெரிய பாத்திரம் பாட்டி. அத வேணா எடுத்துட்டு வரட்டுமா? சரி, சொல்ல மாட்டே நாட்ட அடிக்குது. ரொம்பதான். எங்க வீட்ல இருக்கதுல அதுதான் ஒரு பெரிய ஐட்டம். நாங்க தேவைகளுக்கு அதுல தான் தண்ணி பிடிச்சு வைப்போம். பாத்திரம் இல்லன்னு சொன்னீங்களே, அதை எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டாமா, நீ உன் குடுமையை வச்சுட்டு சும்மா இரு. பாத்திரத்துக்கு நாங்களே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியோம். பாட்டி, பாத்திரமா? என்ன பாத்திரம் பாட்டி? இவளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் மூக்கு வைக்குமோ? சகரம் நானும் இருக்க இடத்துக்கு கரெக்டா வந்துருவா. கண்மணி, சர்பத் கலக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் வேணும். அதான் யார் வீட்ல போய் வாங்குறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கோம். சேகர், அவ்வளவுதானே? எங்க அம்மா மீன் வியாபாரத்துக்கு கொண்டு போற கூட இருக்கு. அது ரொம்ப பெரிய அண்ணன் கூட. அதை வேணா எடுத்துட்டு வரட்டுமா? சை, அதுல கலக்கனா யார் குடிக்க? மீன் நாத்து தாங்க முடியாது. ஏ குடிமி, அந்த கக்கூஸ் வாலிக்கு இந்த மீன் வாலி எவ்வளவோ பரவாயில்ல. மொத்தத்துல இந்த 2 குடுமியெல்லாம் விளங்காது. பாட்டி, ஆள்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாரு. சர்பத்து கலக்கிட்டீங்களா? இல்லமோ, இன்னும் சர்பத்தை கலக்கல. இத கலக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் தேவைப்படுது. அதான் எங்க போய் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்னது, இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், கேட்க மாட்டீங்க. ஐடியாவா? என்ன ஐடியா? உங்க வீட்ல ஒரு கக்கூஸ் வாலி ப்ளூ கலர்ல இருக்குல, உங்களுக்கு கூட தெரியுமே. அதை எடுத்துட்டு வரேன், கலக்குங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டீங்க. அதுல கலக்கிட்டா விளங்கிரும். இதுல கேட்க மாட்டீங்க வார்த்தை வேற உனக்கு. நீ சொன்னதுக்கு உன்னை கொல்லாம விட்டாவளேன்னு சந்தோஷப்படு. நான் சொன்னதுக்கு எப்படி சொல்றியே? இவ மீன் கூட எடுத்துட்டு வர
முதல்ல இந்த ரெண்டு கொண்டக்காரிகளும் இருக்க கூடாது. கிளம்புங்க ரெண்டு பேரும். ஏன் நின்னா என்ன நாங்களும் சர்பத் எப்படி கலக்கறாங்கன்னு பார்க்கிறதுக்கு தான் நிக்கோம். ஆமா, அப்படியே பொருள் காட்சி வச்சிருக்கு, வந்து நின்னு பாப்பாரு. ஏக்கா நின்னுட்டு போட்டேன்டா. அதான் உன்னை பத்தி நல்லா தெரியுமல. இந்த குடிமேல எல்லாம் உன்னால கும்மி அடிக்க முடியாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். பாத்திரம் இல்லனா இவ்வளவு ரெண்டு பேர்ட்ட இந்த கர்வாட்டு வலியும் கக்கூஸ் வலியும் கேட்டுட்டு இருப்பியோ? நம்ம வீட்ல தான் பறந்து மேல நிறைய பாத்திரம் கிடக்கல, போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே. ஏக்கா பெருசா இருக்கா? இல்ல பெரிய குச்சி சட்டி எல்லாம் கிடக்கு, போய் பாருல. ஏதாவது ஒண்ணு சித்திய கறி கறிஞ்சில எடுத்துட்டு வா போ. சரிக்கா. ஷடஜம்மா அது வரைக்கும் என்னமோ செய்யலாம். அதான் இந்த ரெண்டு குடுமியல் இருக்குல, கும்மி அடிக்க விடுங்க. இல்லம்மா, இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் வெட்டி பிழிய சொல்லலாமா? பாட்டி உங்களால தான் முடியலன்னா எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இழுத்து போடுறியே? என்னாலயும் முடியுமா, இருந்தாலும் குடுமியல் சும்மா தானே நிக்குது சொல்லுவோம். ஏ குடுமியலா, ஒருத்தி எலுமிச்சை பழத்தை கட்டு பண்ணுங்க, ஒருத்தி புளிங்க.